ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல் பேக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஐட்டம் கிரியேஷன் பற்றி பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டாக் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாக் செட்டிங்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, சே தட் ஒரு ஸ்டாக் செட்டிங்ஸ் தான் ஒரு கம்பெனியோட ரூல் புக்குன்னு சொல்லலாம். லைக் ஒரு வேர்ஹவுஸோட ரூல் புக். அதாவது ஒரு ஐட்டம் எப்படி டிஃபைன் ஆகணும், உங்களோட ஸ்டாஃப் அந்த ஐட்டமை எப்படி ட்ரீட் பண்ணணும், இல்லைனா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி அசைன் பண்ணுறது, இல்லைனா கம்பெனியோட ஸ்டாக் லெவல் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்குறதுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே ஸ்டாக் செட்டிங்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் செட்டிங்ஸோட ஒரு செட்டிங்ஸும் டிஃபைன்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரெப் ERP நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டாக் உள்ள தான் நம்ம போன தடவை ஐட்டம் கிரியேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா, பர்டிகுலராக இந்த ஸ்டாக் செட்டிங்ஸை பற்றி நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டேரெக்டாக இங்கே போய் போனாலும் சரி தான், இல்லைனா நம்ம ஆசம் பாரில் போயிட்டு ஸ்டாக் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட், இதுதான் ஒரு வேர்ஹவுஸோட ரூல் புக்காக இருக்க போகுது. அப்படிங்கிறனா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, ஸோ நான் பிஃபோர் இன் டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி நான் உள்ளுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு ஒரு குயிக் வாக் த்ரூ பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபீல்டு வைஸாக நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோன்னா, முதல்ல டிஃபால்ட்ஸ் இருக்குது. டிஃபால்ட்ஸ்னால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் டிஃபால்ட்டான செட்டிங்ஸாக இருக்கும். அதாவது ஒரு ஐட்டம் ஒரு டாக் டைப் ஓப்பன் பண்ணோன்னா எந்த ஐட்டம் அங்கே டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகணும், நான் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணாமல் அப்படிங்கிறத இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்போம். அப்புறம் ஒரு ஸ்டாக் வேலிடேஷன் எப்படி நடக்கணும், ஒரு ஸ்டாக் எனக்கு உள்ளே வரப்போகுது, ஒரு ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் ரெசீட் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ரெசீட் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத ஸ்டாக் வேலிடேஷனில் நடக்கும். சீரியல் நம்பர் பேட்ச் ஐட்டம்ஸ், இந்த FMCG கூட்ஸ்க்கெலாம் வந்து அடிக்கடி இந்த பேட்சோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ்லாம் தேவைப்படும். அது எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸ்டாக் ரிசர்வேஷன் எகெயின் ஒரு சாம்பிள் ப்ராசஸாக இருக்குது, ஒரு சாம்பிள் ஸ்டாக்கெலாம் இருக்குன்னா அந்த ஸ்டாக் எப்படி ரிசர்வ் பண்ணுறது, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் சேல் பண்ண போகிறேன், எனக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை ஸ்டாக் ரிசர்வ் பண்ணியே இருக்கணும், அதை தாண்டி தான் எனக்கு மீதி சேல்ஸ் நடக்கணுங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக் ரிசர்வேஷன் நம்மளால் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். தென் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட், தி குவாலிட்டி. எப்படி குவாலிட்டி செக் நடந்து தான் ப்ராடக்ட் வெளியே போகணுங்கிற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். தென் ஸ்டாக் பிளானிங் இந்த சென்ஸ் வந்து ரீஆர்டர் லெவல்ஸ், நமக்கு எக்கனாமிக் பேட்ச் மார்ட் EBQs அதெல்லாம் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கம் ஸ்டாக் க்ளோசிங், எப்படி இந்த ஸ்டாக் க்ளோஸ் பண்ண போகிறோம் இயர் எண்டில், எந்த டைமில் ஃப்ரீஸ் பண்ணுறது, அதை பொறுத்தெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருப்போம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் டிஃபால்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ். குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபீல்டை பார்ப்போம். அது வந்து ஐட்டம் நேமிங் பை. ஸோ இந்த ஐட்டம் நேமிங் பை தான் ஒரு ஐட்டமோட நேம் எப்படி இருக்க போகுதுங்கிற டிஃபைன் பண்ணுறது. இதில் செட்டிங்ஸ் வந்து ஐட்டம் கோட் ஆர் நேமிங் சீரியஸ். ஸோ ஐட்டம் நேம் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறத விட நான் ஒரு லைவ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நேமிங் சீரீஸ் ஐட்டம், அதாவது ஒரு ஐட்டம் நான் கிரியேட் பண்ணும்பொழுது ஐட்டம் நேம் ஒரு மாதிரி நான் கொடுப்பேன், எனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துக்க முடியும். பட் ஐட்டம் கோடுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் பேஸ்ட் வந்து நேமிங் சீரியஸ். இந்த நேமிங் சீரீஸை நம்மளால் ட்வீக் பண்ணி மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து STOITM ஸ்டாக் ஐட்டம்ங்கிறத 2026ங்கிறத நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். பட் இட் வில் ஃபாலோ எ சேம் ஆர்டர். ஒரு ஐட்டம் நேமிங் சீரீஸ் நான் கொடுத்துட்டேன்னா அந்த நேமிங் சீரீஸில் 1 2 3 4 5 6 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுவே ஐட்டம் கோட்னா ஐட்டம் கோட் நம்ம கொடுத்துக்கிறது தான். நம்மளே ஒரு SKU05 இல்லைனா நான் கிரியேட் பண்ணது வந்து கிரிக்கெட் பால் ஒயிட்டுங்கிறது ஐட்டம் நேம், அதுக்கான ஐட்டம் கோட் கிரிக்கெட் பால் 001 நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஐட்டம் கோடுங்கிறது நம்மள கிரியேட் பண்ணிக்கிறது, நேமிங் சீரீஸ்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வேல்யூவேஷன் மெத்தட். ஒரு ஐட்டம் எப்படி வேல்யூ ஆகணும், வெதர் FIFO மெத்தடா, LIFO மெத்தடா, வெயிட்டட் ஆவரேஜா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இங்கே. ஸோ இங்கே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு சேல் ஆர்டருக்கும் எனக்கு FIFO மெத்தடில் தான் வேணும் அப்படின்னா FIFO ஆர்டரில் நமக்கு ப்ரைஸிங் ஃபெச் ஆகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் 50 ரூபா, செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 100 ரூபானா ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் வரும்போது அது FIFO ஃபஸ்ட்டு 10 பொருளுக்கு 50ன்னு வரும், அடுத்து 11 பொருளுக்கு வந்து 100ன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 பொருள் தான் நான் 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதனால் அந்த FIFO மெத்தட் LIFO மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கும். அதே மாதிரி டிஃபால்ட் ஐட்டம் குரூப்ஸ், நான் சொன்ன மாதிரி இதில் இருக்க டிஃபால்ட்டுங்கிற ஸ்டாக் செட்டிங்ஸ் ஹெட்டிங் தான். இந்த டிஃபால்ட் ஐட்டம் குரூப் நான் ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே எனக்கு செலக்ட் ஆக வருது கன்சியூமபிள்ஸ். இதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும். பட் ஃபார் ஈஸ் ஆஃப் கேஸ் நான் ஒரு தடவையும் போயிட்டு நான் டிஃபால்ட் ஐட்டம் குரூப் கொடுக்க வேண்டாம், ஒரு ஐட்டம் குரூப்பை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற பட்சத்தில் கொடுக்காம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுட்டேன்னா அதுவாக திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் டிஃபால்ட் வேர் ஹவுஸும் ஒரு டைமும் நான் போய் வேர் ஹவுஸ் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. டிஃபால்ட்டாகவே எனக்கு எந்த வேர் ஹவுஸ் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணும்போதே வரணுங்கிறத செட் பண்ணி வச்சுக்க முடியும். சாம்பிள் ரிட்டன்ஷன் வேர் ஹவுஸும் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். சாம்பிள் ரிட்டன்ஷன் ஒன்றும் இல்லை, எனக்கு குறிப்பிட்ட பொருள் வந்து சாம்பிள் அந்த வேர்ஹவுஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு QC மாடியூல் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து நம்ம ஒரு வேர்ஹவுஸ் கொடுப்போம், அந்த வேர்ஹவுஸ் டிஃபால்ட் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிஃபால்ட் ஸ்டாக் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்க்கு எல்லா ஐட்டத்துக்கும் ஒரு தடவை கொடுக்காம டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக தான் மெயின் டிஃபால்ட் யூஸ் ஆகுது. தென் கம்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் டிஃபால்ட்.
ஆட்டோ இன்சர்ட் ஐட்டம் ப்ரைஸ் இஃப் மிஸ்ஸிங். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐட்டம் போடுறேன், ஃபஸ்ட் டைம் அந்த ஐட்டம் நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு நான் ப்ரைஸ் லிஸ்ட்டே கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு ஐட்டம் சேல் ஆர்டரில் போயிட்டு ஐட்டம் கொடுத்துட்டு ஒரு ஐட்டமோட ரேட்டை நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸ் லிஸ்ட் அப்டேட் ஆகிக்கும் த ஃபர்ஸ்ட் டைம். அதே ஐட்டம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்குறேன், அதே ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி உட்காந்துரும். பட் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ஐட்டம் ரேட் சேஞ்ச் ஆகுது, 10 ரூபா இந்த ஒரு பொருள் 12 ரூபான்னு மாற போகுதுன்னா நான் 12 கொடுத்துட்டேன்னா இந்த அப்டேட் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் லிஸ்ட் ரேட் நான் கொடுத்தேன் டிக்கில் இருந்தது அப்படின்னா அந்த 10 12 கன்வெர்ட் ஆயிரும். சப்போஸ் இது டிக் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் ஃபஸ்ட் டைம் என்ன இன்சர்ட் பண்ணணும் அதே ப்ரைஸ் டிஃபால்ட்டாக திரும்ப 10 ஒரு டைம் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்டேட் ப்ரைஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆனுங்கிற செட்டிங்ஸ் வந்து 2 இருக்குது. அப்டேட் ப்ரைஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரேட் அண்ட் அப்டேட் ப்ரைஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் லிஸ்ட் ரேட். இது என்னன்னா பேசிக்காக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டமுக்கு நான் 100 ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு நான் டிஸ்கவுண்ட் வந்து 10 ரூபா கொடுத்து மீது 90 ரூபா ஃபைனல் ப்ரைஸ் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இதோட ரேட் 90 rupees, ஆனால் அதோட ப்ரைஸ் லிஸ்ட் 100 rupees தான். ஸோ ஒரு டைமும் நான் அப்டேட் ப்ரைஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் எதை வச்சுன்னா ரேட் வச்சு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 90 ரூபா வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட வரும். நான் அது டிஸ்கவுண்ட் இல்லாமல் கொடுக்கணும்னா எனக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ரேட்டை கொடுத்துக்கணும். ஸோ அதுதான் இந்த அப்டேட் ப்ரைஸ் லிஸ்ட் பேஸ்ட் ஆன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் UOM குவான்டிட்டி. நம்ம ஐட்டம் கிரியேஷனை போய் பார்த்துருப்போம். ஒரு கன்வர்ஷன் ரேட்டுக்காக ஒரு பாக்ஸில் 10 units இருக்குது அப்படின்னா நம்ம கன்வர்ஷன் ரேட்டை மேலே யூனிட்ஸ் கொடுத்துட்டு கீழே பாக்ஸஸ் கொடுத்து வந்துருப்போம். ஸோ இப்போது அந்த இடத்துல நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ரெசீட் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறப்போ நான் 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் ரெசீட் போடுறப்போ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து 20 யூனிட்ஸ்னு உள்ள உட்காரும். அதை வந்து சப்போஸ் ஒரு பாக்ஸில் வந்து 10 யூனிட் இல்லை, ஒரு 9 யூனிட் தான் இருக்குது அப்படின்னா அதை என்னால் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அலோ டு எடிட் ஸ்டாக் UOM குவான்டிட்டி ஃபார் சேல்ஸ் டாக்குமெண்ட் ஈவன் ஃபார் பர்ச்சேஸ் டாக்குமெண்ட். ஒரு பர்ச்சேஸ் ஃப்ளோவில் எனக்கு ஏதாவது ஒரு UOM மாற்றிக்கணும், டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சிருக்க கன்வர்ஷன் ரேட்டை மாற்றிக்கணும் அப்படின்னா இங்கே டிக் பண்ணுவேன். இல்லைனா சேல்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னால் இங்கே டிக் பண்ணுவேன். ஸோ இதுலேயே வந்து அலோ UOM வித் கன்வர்ஷன் ரேட் டிஃபைன்ட் ஆன் ஐட்டம். இது எப்படின்னா நான் ஒரு கன்வர்ஷன் ரேட் ஒரு ஐட்டம் மாஸ்டரில் கொடுக்காம என்னால் அந்த ஐட்டமோட UOM செலக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இந்த அலோ UOM வித் கன்வர்ஷன் ரேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வேலிடேஷன். டிப்பிக்கலாக இந்த டெலிவரி ரெசீட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், பிக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து எப்பயுமே நம்ம நினச்ச மாதிரி ஒரு இன்றைக்கி நான் 100 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறேன்னா 100 குவான்டிட்டியுமே வராது. சில டைம் என்ன ஆகுனா 102 வரும், சில டைம் 198 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீவியேஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். அதுக்காக தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் டெலிவரி ஆர் ரெசீட் அலவன்ஸ் நான் ஆர்டர் பண்ணது 100 பட் வந்தது 102னா என்னால் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காது 102. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு டீவியேஷன் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஸ் அ மேனேஜராக, ஆஸ் அ பர்ச்சேஸ் மேனேஜராக என்னால் ஓகேப்பா எனக்கு வந்து 10% டீவியேஷன் வரைக்கும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 100லேருந்து 110 வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் லைக் ரெசீட்லேயும் சரி, சேல்ஸ் மேனேஜர் என்னால் ஒரு 10 பொருள் எக்ஸ்ட்ரா சென்ட் பண்ண முடியணும் அப்படின்னா 10% வேரியன்ஸை வச்சு அவங்க கொடுக்க முடியும். ஐம் நாட் ஷுர் லைக் ஐம் நாட் டெல்லிங் தட் 10% மட்டும் தான் இருக்கணும்னு இல்லை, லைக் எனி ஹவ். அடுத்து வந்து லைக் ஓவர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ். இதே மாதிரி தான் லைக் ஒரு மேனுஃபேக்சரிங்குள்ளேயே வந்து எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு குறிப்பிட்ட குவான்டிட்டி மட்டும் தான் கொடுக்கணுங்கிறத அந்த அலவன்ஸை செட் பண்ணிக்கிறது தான் ஓவர் ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ். அண்ட் ஓவர் பிக்கிங் அலவன்ஸ் அது டைம் ஆஃப் சேல்ஸ் பண்ணும் பொழுது என்னால் 3 குவான்டிட்டி தான் பிக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓவர் பிக்கிங் அலவன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து யார் ஓவர் ரைட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10% தான் அலோவன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் ரெசீட்டுக்கு அப்படின்னா திடீர்னு 120 பொருள் வருது. 100 பொருளுக்கு 10% 110 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவோம். திடீர்னு 120 பொருள் வருது, அதை நான் எங்கேயும் அனுப்ப முடியாது, திருப்பி உள்ளே எடுத்துக்கணும், இதை ஓவர் ரைட் பண்ணணும். அப்போது அது யாருக்கு அந்த ரோல் யாருக்கு அசைன் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சேல்ஸ் டீம் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 120 பொருள் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஆஸ் அ சேல்ஸ் டீமாக எனக்கு 110 பொருள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா சேல்ஸ் மேனேஜர் பர்மிஷனோட என்னால் 120 கொடுக்க முடியும். அந்த பர்மிஷனை அலோகேட் பண்ணுறது தான் இது. ஸோ அலோ நெகட்டிவ் ஸ்டாக் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் ERP நெக்ஸ்ட் அப்படின்னா அலோ நெகட்டிவ் ஸ்டாக். அலோ நெகட்டிவ் ஸ்டாக்கை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா என்னால் ஒரு ஸ்டாக் என்னோட குடோன்லேயோ இல்லை வேர் ஹவுஸ்லேயோ இல்லாமையே என்னால் சேல் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு ஸ்டாக் என்கிட்ட ஃபிசிக்கலாக இல்லாமையே என்னால் சேல் பண்ண முடியும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகுனா இன்னைக்கு காலைல பொருள் வருது, அதை நான் உள்ள என்ட்ரி போடாமல் திடீர்னு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அப்படியே நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அலோ பண்ணணும். சிஸ்டம் ஸ்டாக் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அலோ பண்ணணுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த அலோ நெகட்டிவ் ஸ்டாக் எனேபிள் பண்ணணும். நீங்கள் வேணால் பாருங்களேன், டிக் பண்ணிவிட்டு லைக் கிளிக் பண்ணாலே யூசிங் நெகட்டிவ் ஸ்டாக் டிசேபிள் லைக் இது வந்து கன்சிடர்ட் டேஞ்சரஸ் ஃபார் அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா உள்ள ஸ்டாக்கே இருக்காது. பர்ச்சேஸ் ரெசீட்டே ஒரு பொருளுக்கு போடாமல் நான் போய் சேல் இன்வாய்ஸ் போட முடியும். ஸோ லைக் சம்டைம்ஸ் இட் கேன் பி யூஸ்ஃபுல், பட் இட்ஸ் லைக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஷோ பார்கோட் ஃபீல்டு இன் ஸ்டாக் ட்ரான்சாக்ஷன். அதாவது ஒரு ஐட்டம் பக்கத்துலேயும் எனக்கு ஒரு பார்கோட் ஃபீல்டு வரும். லைக் ஒரு ஐட்டமாக நான் வந்து தேடி எடுத்து ஐட்டம் கோடை சர்ச் பண்ணி போடாமல் நான் பார்கோடை ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துக்கிறதுக்காக தான். இது வந்து மேக்ஸிமம் டெலிவரி நோட்டு இல்லைனா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஒரு டாக் டைப்பில் வரும். கன்வெர்ட் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் டு க்ளீன் HTML இன் ட்ரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து என்னென்னா, நான் ஒரு அமேசான்லேயே ஒரு ஆர்டர் ஐடி இருக்குது, அதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணும்பொழுது அமேசானில் அதோட ஃபாண்ட் வேறு மாதிரி இருக்கும், அதோட கலரிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி இங்கே போடும்போது நம்ம கம்பெனிக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அந்த மாதிரி இங்கே சேவ் ஆகிக்கும். அதனால தான் அந்த கன்வர்ஷன் நடக்கும். லைக் அதே மாதிரி ஃபாண்ட் இல்லாமல் நம்ம சிஸ்டமில் என்ன வச்சுருக்கோமோ அந்த ஃபாண்ட்டு கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி உட்காந்துக்கும். தென் அலோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அட் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். இது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு என்னோட வேர் ஹவுஸ்லேருந்து என்னோட மேனுஃபேக்சரிங் வேர் ஹவுஸ்லேருந்து எனக்கு என்னோட ரீட்டைலுக்கு போகுது பொருள் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், அங்கே வந்து எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டாக் மூவ்மெண்ட் தான் நடக்குது. ஆனால் எனக்கு வேர் ஹவுஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் எந்த ஒரு என்னோட இன்டர்னல் பிளேஸிங் நான் சென்ட் பண்ணாலுமே வித் ப்ராஃபிட்டோட தான் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் செட் ஆகுது. இது வந்து டாக்ஸஸ்க்கோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்நாட்டில் வேர் ஹவுஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து வேறு எங்கேயாச்சும் ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் இது வச்சுருந்தேன், என்னோட ரீட்டைல் வச்சுருந்தேன் அப்படின்னா, ஸோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ நான் வித்தவுட் ப்ராஃபிட் நான் ஷேர் பண்ணக்கூடாது. விச் மீன் என்னோட வேல்யூவேஷன் ரேட்டை நான் ஷேர் பண்ணக்கூடாது, வித் ப்ராஃபிட் தான் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸில் தான் போகும். அதே மாதிரி வேலிடேட் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் வேர் ஹவுஸ். இந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் வேர் ஹவுஸ் எதுக்கு வேலிடேட் ஆகுது அப்படின்னா, தெரியாமல் ஒருத்தர் வந்து ஸ்டோர்ஸ்லேருந்து எனக்கு ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு போகணுங்கிறது தெரியாமல் ஸ்டோர்லேருந்து ஸ்டோருன்னே கொடுத்துட்டாருன்னா அது அலோவ் பண்ணிக்காது, அந்த வேலிடேஷன் எரர் அடிக்கும். அதுக்காக தான் இந்த வேலிடேட் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் வேர் ஹவுசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சீரியல் அண்ட் பேட்ச் ஐட்டம். நம்ம ஐட்டம் கிரியேஷன் அப்போவே இந்த சீரியல் அண்ட் பேட்ச் ஐட்டம் பார்த்துருப்போம். பட் அதோட செட்டிங்ஸ் நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் அண்ட் பேட்ச் ஐட்டம்ஸ். ஸோ சீரியல் அண்ட் பேட்ச் ஐட்டம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஐட்டம் கிரியேஷன் அப்போவே பார்த்துருப்போம். ஸோ அதோட செட்டிங்ஸை நம்ம டிஃபால்ட்டாக இங்கே பார்க்க போகிறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அலோ எக்ஸிஸ்டிங் சீரியல் நம்பர் டு பி மேனுஃபேக்சரிங் ஆர் ரிசீவ்ட் அகெயின். நான் வந்து ஒரு ஸ்டாக்கை சேல் பண்ணிட்டேன், அந்த ஸ்டாக் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபோனே சேல் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், ஒரு மொபைலை வந்து நான் சேல் பண்ணிட்டேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு சீரியல் நம்பர் இருந்திருக்கும். அந்த மொபைலே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப வருது, அது திரும்ப நான் ஸ்டாக் என்ட்ரி போடுறதுக்கு நான் அதை கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாக் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். அதை நான் ஓவர் ரைட் பண்ணி எனக்கு திருப்பி கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே அலோ எக்ஸிஸ்டிங் சீரியல் நம்பர் டு பி மேனுஃபேக்சர் ரிசீவ்ட் அகெயின் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து டூ நாட் யூஸ் பேட்ச் வைஸ் வேலிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 10 மூட்டை ஃப்ளார் வந்து எனக்கு ஒரு ரேட்டில் இருக்குது, அடுத்து 10 மூட்டை ஃப்ளார் வந்து அடுத்து வேற ஒரு ரேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த நான் டூ நாட் யூஸ் பேட்ச் வைஸ் வேல்யூவேஷன் நான் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்தமாக மூவிங் ஆவரேஜ் எடுத்துகிட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சில் வந்து கடைசி 3 ஐட்டம் இருக்குது, அடுத்த பேட்ச்சில் அடுத்து 3 ஐட்டம் இருக்குன்னா ரெண்டுத்தோட மூவிங் ஆவரேஜ் எடுத்து அது கால்குலேட் பண்ணிக்கும். இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு 3 பொருளுக்கு இந்த ரேட்டு, இந்த அடுத்த 3 பொருளுக்கு அடுத்த பேட்ச் ரேட்டுன்னு ஒரு மாதிரி தனித்தனி ரேட்டாக கொண்டு வரும். ஸோ அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் இருக்குது. தென் கம்ஸ் ஆட்டோ கிரியேட் சீரியல் அண்ட் பேட்ச் பண்டில் ஃபார் அவுட்வர்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் டேக் நான் ஒரு பேட்டரி கம்பெனி வச்சுருக்கேன், ஸ்மால் AAA பேட்டரிஸ் நம்பர். நான் வந்து ஒரு பேட்டரியாக வந்து எனக்கு சீரியல் நம்பர் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஒரு 1000 பேட்டரிஸ் எடுத்து வச்சுட்டேன், அந்த 1000 பேட்டரிஸ்க்கு ஒரு சீரியல் நம்பர் லைனாக அசோசியேட் ஆகிருக்கும். அதில் ரேண்டமாக பொறுக்காமல் நான் வந்து 10 அதுலேருந்து ஒரு 50 பேட்டரிஸ் எடுத்து தனியாக வச்சேன் அப்படின்னா அது வந்து லேட்டஸ்ட்டாக, அதாவது என்னோட FIFO அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், FIFO LIFO வந்துட்டு அதிலிருந்து அந்த பேட்ச் சீரியல் நம்பரை வந்து அலோகேட் பண்ணிக்கும் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 50னா ஃபஸ்ட்டு 50 எடுத்து தனியாக வச்சுட்டு அதை நம்ம அலோகேட் பண்ணி வச்சுருவோம். அது என்ன மெத்தடை பிக் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். FIFO LIFO இல்லை ஃபஸ்ட் எக்ஸ்பைரியா. ஸோ இது FMCG குட்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி போவோம், அதுக்கு தான் இது. ஸோ டிசேபிள் சீரியல் நம்பர் அண்ட் பேட்ச் செலக்டர். நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடணும், நான் வந்து யூஸ் சீரியல் நம்பர் பேட்ச் ஃபீல்ட் நான் கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆயிடும் அப்படின்னா நான் ஒரு டைமும் போயிட்டு நான் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை, அதுவாக செலக்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னா இதை நான் எனேபிள் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு தான் இந்த யூஸ் சீரியல் பேட்சும் இந்த டிசேபிள் சீரியல் நம்பர் செலக்டரும் இருக்குது. தென் டூ நாட் அப்டேட் சீரியல் ஆர் பேட்ச் ஆன் கிரியேஷன் ஆஃப் ஆட்டோ பண்டிலிங். நான் வந்து 2-3 ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டேன், 2-3 ஐட்டம் சேல் ஆர்டர் போட்டுட்டேன். இப்போ நான் அதை பண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சீரியல் நம்பர் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் ஆகவே வேண்டாங்கிற பட்சத்தில் நான் இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி விட்டுட்டேன்னா அந்த பண்டிலிங் சீரியல் நம்பர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அவ்வளோ நெகட்டிவ் ஸ்டாக் ஃபார் பேட்ச். ஆஸ் யூஷுவல் நம்ம ஐட்டத்துக்கு ஸ்டாக் ஐட்டம் நெகட்டிவ் ஸ்டாக் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் ஒரு பேட்சுக்கு நெகட்டிவ் ஸ்டாக் அலோவ் பண்ணலாமா வேண்டாமா. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ரிஸ்கி டு ஹேவ் திஸ், பட் somewhat if someone needs they can use this. Other than that நம்ம அப்படி சும்மா விட்டுறது நல்லது.
ஸோ சீரியல் அண்ட் பேட்ச் பண்டில். ஸோ செட் சீரியல் அண்ட் பேட்ச் பண்டில் நேமிங் பேஸ்ட் ஆன் நேமிங் சீரிஸ். நம்ம ஐட்டமுக்கு பார்த்த மாதிரியே தான் நேமிங் சீரிஸ் வைஸ் போகலாமா, இல்லை நார்மலாகவே நம்ம பண்டிலுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் அந்த நேம்லேயே போகலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். எனக்கு இது ஒன்றும் இல்லை, லைக் நமக்குன்னு ஒரு நேமிங் சீரிஸ் இருந்ததுன்னா டிக் பண்ணி இப்போ பேட்ச் ஃபினான்ஷியல் 2026 இதுக்கப்புறமா இது கண்டினியூ ஆகணுங்கிற பட்சத்தில் இப்படி கொடுத்துருவேன். இல்லை டிஃபால்ட்டாக அதுவே ஒரு சீரிஸ் எடுத்துகிட்டு வரணும்னா நான் மேலே இருக்கிறத செட் சீரியல் நம்பர் கொடுத்துட்டேன்னா டிஃபால்ட்டாக அதே ஒரு பேட்ச் சீரியல் நம்பர் கொண்டு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சீரியல் அண்ட் பேட்ச் ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம் கிரியேட் பண்ணும்பொழுது அந்த பேட்சோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோம், அது எப்படி பிஹேவ் ஆகணுங்கிறத இந்த ஸ்டாக் செட்டிங்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது. தென் கம்ஸ் ஸ்டாக் ரிசர்வேஷன். Enable stock reservation allows to keep aside a specific quantity of inventory for a particular order. நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்திலேயே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ரிசர்வேஷன் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து கண்டிப்பாக எல்லா மாதமும் போகணும், நான் அதை ஓவர் சேல் பண்ணிடக்கூடாது, என்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 200 குவான்டிட்டி நான் எப்பயுமே ஸ்டாக் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அது அந்த ஆப்ஷன் நீங்கள் நான் எலிமினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஸ்டாக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எனக்கு ஒரு 100 குவான்டிட்டி தேவைப்படுது, நான் ரிசர்வ் பண்ணி வைக்கணும், ஆனால் எனக்கு 90 குவான்டிட்டி தான் உள்ளே இருக்குன்னா அந்த 90 குவான்டிட்டியை அலோ பண்ணலாமா வேணாமா? ஏன்னா நான் இந்த அலோ பார்ஷியல் ரிசர்வேஷன் கொடுக்கலன்னா 100 இருந்தால் மட்டும்தான் நான் ரிசர்வ் பண்ண முடியும், ரிசர்வே பண்ண முடியாது. பட் இந்த அலோ பார்ஷியல் ரிசர்வேஷன் கொடுத்துட்டேன்னா 90 தான் உள்ள ஸ்டாக் இருக்குன்னா 90 ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபர்தராக ஸ்டாக் வந்ததுக்கப்புறமா மீதி 10 அங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஆட்டோ ரிசர்வ் ஸ்டாக் ஃபார் சேல் ஆர்டர் அண்ட் பர்ச்சேஸ். ஒரு சேல் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக நான் பர்ச்சேஸ் ரெசிப்ட் போடுறேன்னா அது ஆல்ரெடி ரிசர்வ் ஆகி தான் இங்கேயே வரும். ஸோ அந்த ப்ராசஸ் எனேபிள் பண்ணுறதுக்காக நான் அதை டிக் பண்ணுவேன். தென் சீரியல் அண்ட் பேட்ச் ரிசர்வேஷன். ஆட்டோ ரிசர்வ் சீரியல் அண்ட் பேட்ச் நம்பர். சீரியல் அண்ட் பேட்ச் நம்பர்ஸ் will auto reserve based on pick series and batch. ஸோ அகெயின் ஸ்டாக் ரிசர்வேஷன் மாதிரியே எந்த பேட்சில் இருந்து எந்த சீரியல் நம்பர்ஸில் நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேனோ அந்த மைன்யூட் கிரானுவல் லெவல் ரிசர்வேஷனால் பண்ணிக்க முடியும். அது எனேபிள் பண்ணுறதுக்கு இதுதான். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பேஸ்ட் அப்பான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 50 குவான்டிட்டி ரிசர்வ் பண்ணி வைக்கணும், ஃபர்ஸ்ட் 100 குவான்டிட்டி ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக் அலோகேட் ஆகி வச்சுக்கும். ஸோ தென் கம்ஸ் குவாலிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் செட்டிங்ஸ். ஆக்ஷன் இஃப் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இஸ் நாட் சப்மிட்டட், ஆக்ஷன் இஸ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இஸ் ரிஜெக்டட். எனக்கு அட் த டைம் ஆஃப் நான் ஒரு ரெசீட் எடுக்கிறேன், பர்ச்சேஸ் ரெசீட் வாங்குறேன், அப்போ வந்து நான் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வந்து நான் சப்மிட் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். வெதர் அந்த பர்ச்சேஸ் ரெசீட்டை ஸ்டாப் ஆகணுமா இல்லை வார்ன் பண்ணணுமா, இந்த மாதிரி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் சப்மிட் பண்ணலைங்கிறத இங்கே நான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ரிஜெக்டாக இருந்தது அப்படின்னா ஸ்டாப் பண்ணணுமா வார்ன் பண்ணணுமான்னு சொல்ல முடியணும். ஸோ அது ரெண்டோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இதுவே நான் பர்ச்சேஸ் ரெசீட் வாங்கினதுக்கு அப்புறமா நான் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் ரெசீட் அலோ பண்ணிக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டாக் நம்ம லைக் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த செட்டிங்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிளானிங். ஸோ ஆட்டோ மெட்டீரியல் ரெக்வஸ்ட். எனக்கு உள்ள ரீஆர்டர் லெவல் வந்து நான் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு ஐட்டமுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஐட்டம் கிரியேஷனில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஐட்டமுக்கு வந்து ரீஆர்டர் லெவல் ரீச் ஆயிருச்சு ஸ்டாக் லெவல் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் ரெக்வஸ்ட் பாஸ் பண்ணிடும். அந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணதை நமக்கு இமெயில் நோட்டிஃபை பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறத இந்த ஆப்ஷன் டிக் பண்ணால் வரும். தென் இன்டர் வேர்ஹவுஸ் ட்ரான்ஸ்ஃபர் செட்டிங்ஸ். அதாவது இப்போ எப்படி நடக்கும்னா ஆஸ் ஆஃப் நவ் வித்தவுட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபீச்சராக டெலிவரி நோட் போடும்போது தான் ஸ்டாக் வெளியே போகும், பர்ச்சேஸ் ரெசீட் போடும்போது ஸ்டாக் உள்ளே விழுந்துடும். இந்த டெலிவரி நோட்டில் இருந்து நம்ம டெலிவரி நோட் போடும்போது எனக்கு ஸ்டாக் உள்ளே வர வேணாம், நான் சேல் இன்வாய்ஸ் போடுறப்ப தான் எனக்கு ஸ்டாக் உள்ளே வரணுங்கிற பட்சத்தில் நான் இதை எனேபிள் பண்ணி விடுவேன். சேம் கோஸ் டு பர்ச்சேஸ் ரெசீட் போடுறப்ப எனக்கு ஸ்டாக் உள்ளே வர வேணாம், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடுறப்ப தான் ஸ்டாக் உள்ளே வரணும். நான் இதை மாற்றி சொல்லிட்டேன். டெலிவரி நோட் போடுறப்ப ஸ்டாக் வெளியே போகிறதுக்கு பதிலாக சேல் இன்வாய்ஸ் போடுறப்ப ஸ்டாக் வெளியே போகணும். இதுக்கு சிமிலர் வே உள்ளே வரதுக்கு பர்ச்சேஸ் ரெசீட் வேணால் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வேணுங்கிறத ஆப்ஷனிங் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இருக்குது. தென் கம்ஸ் ஸ்டாக் க்ளோசிங். அட் த இயர் எண்ட் நான் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் என்னால் ஸ்டாக் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் போயிட்டு மாடிஃபை பண்ணக்கூடாது. நான் பாஸ் டேட்டில் போயிட்டு என்ன ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக் ஃப்ரோஸ் அப் டு. நான் வந்து எந்த டேட்டில் நான் இன்றைக்கி நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி மேலே அந்த ஸ்டாக்கை முன்னாடி டேட்டில் என்னால் போட முடியாது. ஸோ அதுக்காக தான். பட் இதை யார் அலோ பண்ண முடியுங்கிறத நம்மளால் இங்கே ரோல் அசைன் பண்ணிக்க முடியும். எந்த ரோலால் இந்த பேக் டேட்டட் என்ட்ரிஸை போட முடியும், இதை யாரால் எடிட் பண்ண முடியும், இந்த எடிட் ஃப்ரோசன் ஸ்டாக்கை யாரால் எடிட் பண்ண முடியுங்கிறத ரோல் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீச்சர் இருக்குது. தென் அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்டாக் ஓல்டர் தென் டேஸ். என்கிட்ட ஸ்டாக் வாங்கிட்டேன், அந்த டேட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் அந்த ஸ்டாக் இருக்கணும், அதுக்கு மேலே அதை நான் சேல் பண்ணக்கூடாது, அது கெட்டு போயிடுங்கிற ஒரு ஸ்டாக் ஒரு ஷெல் லைஃப் போயிருங்கிற பட்சத்தில் அது எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறத நான் 30 நாள் மேலே போனாலே அந்த ஸ்டாக் ஃப்ரீஸ் ஆயிரும், அதை நான் சேல் பண்ணவே முடியாதுங்கிற செட்டிங்ஸை நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டாக் செட்டிங்ஸ். இந்த ஸ்டாக் செட்டிங்ஸை லைக்
நம்ம செட் பண்ண தான் நம்ம சீரியல் நம்பர் ஆகட்டும், பேட்சஸாக இருக்கட்டும், ஒரு வேற ஒரு செட்டிங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே இது ஒரு ரூல் புக்காக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் எனக்கு ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், டெலிவரி நோட், பர்ச்சேஸ் ரெசீட், இங்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக என்னோட லைக் வால்யூம் ஆஃப் ஒர்க் கம்மியாகிறதுக்கு தான் ஸ்டாக் செட்டிங்ஸ் மேலே ஒர்க் ஆகுது. ஸோ ஹோப் யூ guys are clear with this stock settings. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இது எப்படின்னு தெரியலங்கிற பட்சத்தில் லைக் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் திஸ் வீடியோ. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ.